2026 எலெக்ஷன் நிக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் சின்னதா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அப்படியே தான் சொல்லணும் மேம். இதுல வேற எந்த நீங்க சொன்னா கரெக்டா சொன்னீங்க. என்னன்னா இன்னைக்கு பண்ணவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பண்ணது இல்லை. இப்போ சிவகுமார் அவருடைய குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூர்யா அவருடைய குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இல்ல. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொன்னதை வச்சு எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு சினிமால படம் பண்ணும்போது நிறைய வசனங்கள் பேசுறாரு, நிறைய விஷயம் சொல்றாரு, அதெல்லாம் ஓகே. பட் அதெல்லாம் ரியாலிட்டியில செல்லுமா? ஏத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அவரு அரசியல் அண்ட் சினிமா ஹேண்ட் இன் ஹேண்ட் போயிட்டு இருந்தார். எம்எல்ஏ இருந்தார், எம்எல்சியா இருந்தார், நடிகராக இருந்துட்டு தான் இருந்தார். அவரு அரசியல் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரல, கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடத்திருக்க மாட்டாரா? போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி அதெல்லாம் பண்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் இப்போதைக்கு பண்ற எல்லா என்ன சொல்றது, யாரு தமிழக வாழ்த்து கழகம்னு மாத்துக்கின்ற அளவுக்கு ட்ரோல் ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தை. நீங்க உடச்சி பேசணும்னா உண்மைதான், கில்லி போக்கிரி இல்லைன்னா விஜய் இல்லை. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரணி திருமுருகன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரு சத்யன் ராமசாமி. இவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரு தலைவரோட ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். நிகழ்ச்சி. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னா? ஓகே. அண்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி நான் கேக்குறேன். அண்ணா, நேத்து தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடத்திருந்தார் இல்லையா? சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலி போன வருஷத்தோட இந்த வருஷம் போன வருஷம் ட்ரெண்டிங் நீங்க சொன்னீங்க இல்லையா, போன வருஷம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் கொஞ்சம் அமையிருச்சு தான் தோணுது. ஏன்னா அதே ஃபார்மட் கிட்டத்தட்ட அதே தான். இப்பெல்லாம் என்ன சொல்றது, எதுலையுமே ஒரு ஃபார்மட் புதுசா என்ன இருக்கு அப்படின்றத எதிர்பார்க்குற மைண்ட் செட் எல்லாருமே வந்துருச்சு. இப்போ எல்லாமே கண்டென்ட் தான். என்ன கண்டென்ட், என்ன நடந்தது, அதுல ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, போன தடவைக்கும் இந்த தடவைக்கு என்ன வித்தியாசம் இருந்தது, போன தடவைக்கு அவர் பேசுனது இந்த தடவைக்கு என்ன பேசுனது வித்தியாசம் இருந்ததுன்னா எனக்கு தெரியும். அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து, அங்க இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும், அது மகன் விஜய் அப்பா விஜய் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு ஒழிய, அப்ப கொஞ்சம் வெல் மெயின்டைன்டு ஒரு இதுல வந்தாரு, ஒரு அட்டையர்ல வந்தாரு. இதுல கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. இஸ் நாட் வெல் மெயின்டைன் டுடே டு ஸ்டார்ட் வித். அதுல நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ரெண்டாவது அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்றதுக்காக ஒரு ப்ரமோஷன் இந்த விழா, இதுதான். இல்ல, அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவரு அரசியல்ல வந்துட்டாரு, ஒரு கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு. சோ 2026 எலெக்ஷன் நிக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் சின்னதா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அப்படியே தான் சொல்லணும் மேம். இதுல வேற எந்த நீங்க சொன்னா கரெக்டா சொன்னீங்க. என்னன்னா இன்னைக்கு பண்ணவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பண்ணது இல்லை. இப்போ சிவகுமார் அவருடைய குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூர்யா அவருடைய குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷம் 40 வருஷமா சிவகுமார் பண்ணிட்டு இருக்காரு. 25 வருஷமா சூர்யா பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷமா உழவனே ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள். சோ இது இவர் ஆரம்பிக்கல, இதுக்கு முன்னாடியே இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காரு. தல அஜித் அவர்களை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இப்படிதான் கிட்டத்தட்ட 4000 பசங்களுக்கு நோட்டு புத்தகம் அது இதுன்னு வாங்கி கொடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட 6 மணிக்கு போயிருக்காரு. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு 3-4 மணி வரைக்கும் நின்று இதே மாதிரி திருவண்ணாமலையில் இப்போ இல்லை, நான் சொல்றது 2000ஸ்லேயே பண்ணியிருக்காரு அஜித் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல நேரங்கள் இதை பண்ணியிருக்காரு. 1-2 இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனுமே பண்ணியிருக்காரு. அதுதான் உண்மை, சிவகார்த்திகேயன் பண்ணி எல்லாரும் பண்ணதுதான் அது. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரான்றதுக்காண்டி இதுக்கு ஒரு ஃபார்மெட்டை பிளான் பண்ணி அவங்க ஒரு செட் ஆஃப் ப்ரமோஷன் டீம் வச்சிருக்காங்க. அதை வச்சு இதை ப்ராப்பரா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல போன வருஷம் நடந்த மாதிரி அப்படியே என்ன இடம் தான் மாதிரி இருக்கு. போன வருஷம் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரை, இந்த வருஷம் ராமகிருஷ்ணா கன்வென்ஷன் சென்டர்னு சொல்லி திருவண்ணாமலை அங்கதான் பண்றாங்க. மற்றபடி எல்லாம் அதே ஃபார்மேட் தான். என்ன போன தடவை பாத்தீங்க அப்படின்னா அவரால் காலையில நைட் வரைக்கும் நிக்க முடியல. ஒரு இடத்துல குஞ்ச மாதிரிலாம் ஆகி ஒரு மாதிரி ஆகி போட்டோலாம் ஒரு என்ன சொல்றது டிஹைட்ரேட் ஆன மாதிரி ஒரு மாதிரிலாம் இருந்தாரு. அதனால இந்த வருஷம் 20 சொச்ச மாவட்டம் தான் இன்னைக்கு, மீதி மாவட்டங்கள் 3ஆம் தேதி பண்றாரு போல. 3ஆம் தேதி அதுவும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு தான் நான் பேச போறேன், 3ஆம் தேதி நான் எதுவும் பேசுறேன், நான் அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா இது ப்ராப்பர் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டால ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். எப்படி பொலிட்டிக்ஸ் வந்தோடனே எப்படி ஒருத்தர் போயிட்டு ஒரு அறிமுக கூட்டம், இளைஞர் அணியை தனியா சந்திப்பாங்க, மகளிர் அணியை தனியா சந்திப்பாங்க, அதே மாதிரி
பியூரோக்ராட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தனியாக சந்திப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டம் இருக்குங்க. அந்த மாதிரி படித்த மாணவர்களை அவர் வந்து சந்திச்சு அந்த மாணவர்கள்ட்ட இப்ப அரசியலை பிச் பண்ணுவோம்னு அவர் பிளான் பண்றாரு. அவ்வளவுதான். இது என்னன்னா படிச்ச பசங்களை கூப்பிட்டு என் அரசியல் கட்சிக்கு வந்து சேருங்கன்றத சொல்லாம சொல்ற ஒரு ஃபங்க்ஷன். விஜய் அவர்களை பொறுத்தவரை மாணவர்கள் தான் முதல் டார்கெட் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இது அதுவுமே அவர் தான் முதல்ல. ஏற்கனவே சீமான தான் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. சீமான் இப்படிதான் இளைஞர்கள் நான் இன்னைக்கு சொன்னேன்னா இன்னைக்கு 8வது 9வது படிக்கிறவங்க இன்னும் 15 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஓட்டு, இன்னைக்கு 6வது 7வது படிக்கிறவங்க 15 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஓட்டு போட வருவான். இன்னைக்கு என் பேச்சை கேட்டு அவன் எல்லாம் ஃபுல்லா உட்காந்துருக்கான். நைட்டு பாப்பான் உட்காந்து ஒரு கதையா சொல்லுவார். அவர் நிறைய கதை சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி உட்காந்துருக்கும் போது நைட்டு போர்வையை போச்சு நீ ஏதோ போனை பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு போய் ஒரு அப்பா மகன் போய் பிடிச்சிருக்காங்க. பார்த்தா அவன் சீமான் வீடியோ பார்த்துட்டு இருக்கான். 6 வயசு தான் படிச்சுட்டு இருக்கான். 6வது தான் படிச்சுட்டு இருக்கான். அந்த பசங்க பூரா இப்ப ஏன் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் நான் 10 வருஷம் வரும்போது நான் தான் சிஎம் அப்படின்னு அவர் சீமான் சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இவரும் பசங்கள் எல்லாம் இப்பவே நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 10-15 வருஷத்துக்கு அப்புறம் சிஎம் ஆகிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிலாம் எனக்கு தெரியாது ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னா. அப்படின்னா நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பசங்க இல்லையா? இப்போ திமுக தான் ஜெயிச்சிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க திமுக வேண்டாம்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா நீ திமுக ஜெயிச்சிருக்க கூடாதுல. 25 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக வேண்டாம்னு அங்க உள்ள பசங்க நினைச்சுதான் நீ அதிமுக இருக்க கூடாதுல. 60-70 வருஷமா அவங்க இருக்காங்க. அது வரைக்கும் பசங்களே இல்லையானே. அரசியல் அப்படின்றது வந்து நீங்க வந்து பசங்களுக்கு அவங்களுக்கு புரியாது. அவங்கள நீங்க நான் ஒரு அரசியல்வாதி ஆயிட்டேன், நான் ஒரு ஹீரோ, நான் பாருங்க படத்துல எப்படிலாம் பண்ற பாருங்க வில்லன்லாம் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி படம் வரைக்கும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க அரசியலா அவங்கள்ட்ட பேச போய் அவங்க கான்செப்ட்ஸ் புரிஞ்சு இங்க உள்ள அரசியல்லாம் உடனே ஏத்துக்கிட்டு இவர் தான் சரியான தலைவர்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட் வரவே வராது. இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொன்னதை வச்சு எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு சினிமால படம் பண்ணும்போது நிறைய வசனங்கள் பேசுறாரு, நிறைய விஷயம் சொல்றாரு, அதெல்லாம் ஓகே. பட் அதெல்லாம் ரியாலிட்டியில செல்லுமா? இது வந்து மக்கள் அப்படியே செலுத்தினாலும் அவரால் அது சொல்ற மாதிரி செய்ய முடியுமா? மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? ஏன்னா படத்துல பாக்கிறோம் இது நாள் வரைக்கும் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவரு அரசியல் அண்ட் சினிமா ஹேண்ட் இன் ஹேண்ட் போயிட்டு இருந்தாரு. எம்எல்ஏவா இருந்தாரு, எம்எல்சியா இருந்தாரு, நடிகராக இருந்துட்டு தான் இருந்தாரு. அவரு அரசியல் இருக்கும் பொழுதே சினிமால ஹீரோனாரு, சினிமால இருந்துகிட்டு அரசியல் செஞ்சவர். அவருக்கு ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுச்சு, வைஸ் வர்சா. சினிமாவும் அவருக்கு அரசியல் ஹெல்ப் பண்ணுது, அரசியலும் அவருக்கு சினிமா ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படின்னா அரசியல்ல இருக்கிறாரு, எம்எல்சி எம்எல்ஏவா இருக்கும் பொழுது அவருடைய திமுகல அவர் இருக்கும் பொழுதும் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதும் அவருடைய ரசிகர் படை அரசியல் இருந்தது. அவருடைய என்ன சொல்ல போனா தொகுதியில படங்கள் அவ்வளவு பெரிய வெற்றிகள் ஆகும். அவருடைய படங்கள் வந்து அந்த தொகுதியில தான் இருக்கிறது ஹையஸ்ட் கலெக்ஷன் அளவுக்கு எல்லாம் இருக்கும். அப்படிலாம் வந்து அரசியல்ல இருக்கும் பொழுது நீங்க சினிமால நினைச்சீங்கன்னாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்க அப்படின்னா தலைவர் நீங்க சொன்ன மாதிரி அவரு தான் வந்து எந்த அரசியல் வாடையும் இல்லாம, எந்த பதவியும் இல்லாம, எந்த அரசியல் என்ன சொல்றது ஒரு கோலிஷன்ஸ் இல்லாம தனியா அரசியல் சாயம் மட்டும் அவர் மேல பூசிக்கிட்டே இருப்பாங்க. அது போக வாய்ஸ் வச்சிருக்காருன்னா நேரடி அரசியல் ஈடுபட்டிருக்காரு பரல. எம்ஜிஆர் அவர்கள் நேரடி அரசியல் இருக்கும் பொழுதுதான் சூப்பர் ஸ்டார் ஆனார். எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் ஆனார்னா நேரடி அரசியல் இருக்கும் பொழுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நேரடி அரசியல்ல இருந்ததே இல்ல. ஆனால் அவரை அரசியலுக்கு வான்னு எதிர்பார்த்தாங்க. அவருமே வந்து முன்னாடி அரசியல்ல வரணும் அப்படின்னு வந்தாரு. பட் வரல அரசியல், அது நேரடி அரசியல் அவர் இறங்கவே இல்லை, கிளம்பே இறங்கல. முயற்சி பண்ணாரு இல்லையா? 96ல இருந்து அவர் நேரடி அரசியல்ல இல்ல. 96ல கலைஞருக்கும் மூப்பனாருக்கும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணாரு, ஆதரவு கொடுத்தாரு, அவ்வளவுதான். அவர் ஆதரவுனா அதுக்காக வந்து வேலை பார்த்தாரா, இறங்கி ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஓட்டு கேட்டாரா? இல்ல ஒரு 2-3 பேட்டி எனக்கு தெரிய சன் டிவில கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதுபோக அவருடைய ஆதரவு இருக்குன்னு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு பெருவாரியான வெற்றி திமுக இதற்கு முன்னாலும் சரி அதுக்கு அப்புறமும் சரி இல்ல, அவ்வளவு பெரிய வெற்றி இல்ல, அப்படியான ஒரு வெற்றி பெற்றது. அதே மாதிரி அதிமுகவும் அதுக்கு முன்னாடி அப்படி தோற்றதில்ல, அதுக்கு அப்புறமா அப்படி தோற்றதில்ல, அப்படியான ஒரு தோல்வி 96ல மட்டும் தான் நடந்தது. அந்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு. அது எந்த நடிகரும் இந்தியா முழுக்க இதுவரை செஞ்சதுல செய்யாத ஒரு சம்பவத்தை செஞ்சாரு. ஆனா நேரடி அரசியல் ஒரு எம்எல்ஏ ஒரு பதவி வாங்கியிருந்தாரா, ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி வாங்கியிருந்தாரா, இல்ல ஏதாவது அரசியல் கட்சிக்காக மேடல போய் மீட்டிங்ல போய் ஓட்டு போடுங்க கேட்டாரா வச்சாங்கன்னா இல்லவே இல்லை. அவர் அப்படி பண்ணதே இல்லை. சோ அவர் தான் வந்து ஒரு முழு நேர நடிகரா இருக்கும் பொழுதும் அரசியல்ல அவர் வந்தா நல்லா இருக்கும் மக்களை எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஃபேக்டரை தூண்டி விட்டது. அதுக்கப்புறம் விஜய் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட நேரடி அரசியல் இருக்காரா அப்படின்ற அளவுக்கு தான் கேள்விக்குறியா தான் இருக்கு. அவர் நேரடி அரசியல் இல்லவே இல்லை. சோ இல்லாம இப்பதான் ஒரு அரசியல் கட்சி அரசு நேரம் உள்ள வந்துட்டார், ரைட்டா? சோ அந்த நடிகர் அப்படின்றதுக்கு மட்டும் அவங்க அரசியல்ல உள்ள வந்துட்டாங்க. சரி, சினிமால அவங்க என்ன பண்ணாங்களோ அதான் அவங்க அரசியல்ல பண்ணுவாங்க அப்படின்றது வந்து
எம்ஜிஆருக்கு நல்லா எடுத்து கொடுத்துச்சு. எம்ஜிஆர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாரு, நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. அததான் வந்து ஒரு ரியல் லைஃப்லயும் பண்ணி காமிச்சாரு, அரசியலும் பண்ணி காமிச்சாரு. அவர் அதை தான் பண்ணுவார் நம்மனா அப்படி பண்ணி காமிச்சாரு. இல்ல அதானுங்க பிரச்சனையா இருக்கு. குடிங்கன்றாரு, அதாவது மில்லி உள்ள போனாதான் கில்லியா மாறுவான்றாரு. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா என்னது அண்டாவை 10 அண்டா முடிச்சுட்டு 11 அண்டாவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் படத்துல இவர் ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு, குடிச்சிட்டு வர்றத நார்மலைஸ் பண்றாரு. நீங்க யோசிங்க, நம்மளும் தான் காலேஜ்ல படிச்சிருப்போம், ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இவரு அந்த மாஸ்டர் படத்துல குடிச்சிட்டு வர்றாரு, பக்கத்துல இருக்க லெக்சரர்ஸ் எல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்திருப்பான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு பிசிக்ஸ் லெக்சரர் இருக்காரு அப்படின்னா அவர் குடிச்சிட்டு வருவாருன்ற ஒரு மேக்ஸ் லெக்சர் அக்செப்ட் பண்ணுவாங்க என்ன, இல்ல ஒரு காலேஜ் அக்செப்ட் பண்ணுவா? பசங்களே அவர் குடிச்சுட்டு தான் வருவாரு, அவர் ஒரு மாதிரி வைப்பு, அவர் இது அப்படின்னா அது எப்படி? இது குடிச்சிட்டு எப்படி ஒரு காலேஜ் லெக்சர் ஒரு ப்ரொஃபசர் வந்து காலேஜ் வரது எப்படி நார்மலைஸ் பண்ணாரு? இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் அவர் சொல்றதுல நல்ல கருத்து சொல்ல மாட்டாரு. அவரே பாடுறாருல மேடம், அவரே வந்து குடியை ப்ரமோட் பண்ணி பாடுறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ் அதோட சொல்லி இருக்கிறாரு. சோ சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ்னா உங்க படத்துல ஃபுல்லா நீங்க அதான் பண்றீங்க. அந்த லியோன்ற படத்துல முதல் பாட்டுல கிட்டத்தட்ட 7-8 வரியை நீக்கினாங்க. நீக்கி அந்த படம் போகும்போது அந்த டவுன் டவுன் அந்த சவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் பாடின பாட்டுல அந்த வரியை நீக்கி இருக்காங்க, ரைட்டு. அடுத்த படம் கோட்டுலயே அதே மாதிரி நான் ஷாம்பைன் பாட்டில திறக்க போறேன், பார்ட்டியை திறக்க போறேன். ஷாம்பைன் நான் சொல்லவே இல்லை, நான் கேம்பெயின் தான் சொன்னேன். நான் சாரி கேம்பெயின் நான் சொல்லவே இல்லை, ஷாம்பைன் தான் சொன்னேன். ஷாம்பைன் ஓபன் பண்ணதான் சொல்றேன்னு தான் சொல்றாரு கோட்டு படத்துல. சரி, அந்த படத்துல தான் அப்படி சொல்றாங்க. சொல்றான் 4 பேர் சொல்லத்தான் செய்வோம், அதுக்கு நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுடைய முடிவு இல்லைங்கள. ஆனா நீங்க நல்ல கருத்தே சொல்ல, நீங்க சொல்றதே வந்து கேட்ட கருத்து, சமுதாயத்துக்கு தேவையில்லாத கருத்து. நீங்க அதை சொல்றீங்க, அதை வந்து தப்புன்னு அக்னாலேஜ் பண்ணி நீங்க அதை தப்புன்னு நம்ம அக்னாலேஜ் பண்ணல அப்படின்னா நீங்க அந்த பேர் அந்த வார்த்தைகளை ரிமூவ் பண்ணிருக்காங்க. நீங்க ரிமூவ் பண்ணிருக்கீங்க, சென்சார் பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த படத்துல நீங்க அதே மாதிரி குடியை பத்தி தான் ப்ரமோட் பண்ணி நீங்க பார்ட்டி பண்றது தான் பாட்டு பாட போறீங்க அப்படின்னா நீங்களே தான் பாட்டு பாடுறீங்கன்னா அது என்ன இருக்கு? உங்களுடைய நோக்கம் என்ன? அதை முடிச்சு நீங்க வந்து சே நோ டு ட்ரக்ஸ் நீங்க வந்து நாடகம் பண்ணீங்கன்னா இப்படி என்னதான் உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கணும் சொல்லுங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை சினிமா அப்படிங்கிறது வேற பாயிண்ட், அவர் சொன்ன கருத்தை சினிமால அவர் சொன்ன கருத்தை ரியல் லைஃப்ல அவர் இருக்கிற சினிமால இருந்ததே இல்லை. சினிமாவோட டிவியில போயிட்டு கொக்கோ கோலா குடிங்க பாரு. கொக்கோ கோலாக்கு எனக்கு தெரிய இங்க உள்ள நடிகர்கள் பிராண்ட் அம்பாசிடர் தமிழ்நாட்டுல அவர் தான். கொக்கோ கோலாக்கும் பெப்சிக்கும் நினைக்கிறேன், கோக்கு தான் 2-3 ஆட் பாத்துருக்கேன். ஆனா அவர் தான் வந்து இங்க வந்து கொக்கோ கோலா கம்பெனி வந்துதான் தாமிரபரணி ஆத்துல இருந்து மொத்த தண்ணி எடுத்துட்டு சொல்றாரு. தாமிரபரணி ஆத்துல இருந்து தண்ணி எடுத்தது கொக்கோ கோலா கம்பெனி தான், யாரும் இல்லைங்க. ரைட்டா? நீங்க அதை ஏத்து பேசுறீங்க, உங்க படத்துல சூப்பர். ஆனா நீங்க தானே கொக்கோ கோலா விளம்பரத்துக்கு போறீங்க, அப்புறம் என்னதான் சொல்ல வரீங்க? இதுதானே மேம். அதாவது விஜய்ன்றது இப்ப இல்ல, அன்னையில இருந்தே வந்து ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு மூட்டை. அது முடிச்ச அவுத்துக்கிட்டே இருக்கலாம், அவுக்க முடிச்சு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அவரை சுத்தி பல குழப்பங்கள் இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்கன்னு அவர் சொல்லுவாரா அப்படின்னா, சொன்னாரா அப்படின்னா அவருடைய குடும்பத்தை நல்லா பாத்துட்டு இருக்காருன்ற கேள்வி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு பாட்டா பாடி தள்ளி இருக்காரு. எப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல, எனக்கு தெரிய 15-20 வருஷமா அவர் அப்பா அம்மாவை போய் பாக்குறது போட்டோ எடுத்து ட்ரெண்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்றது போய் பாக்குறது போட்டோ அளவுக்கு ட்ரெண்ட் பண்ற அளவுக்கு அது ஒரு மேட்டர். அவங்க அம்மாவுக்காக கோயில் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், கோயில் எப்ப கட்டி கொடுத்துருக்காரு? அவங்க அம்மா கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அரசியலுக்கு வந்த அப்புறம் கட்டி கொடுத்துருக்காரு. எதுவுமே ஒரு ப்ரமோஷன் தானா? இருக்கலாம்ல, ஏன் அத்தனை வருஷமா அம்மா இருக்கவே இல்லையா? அந்த இடமே கொரட்டூர்ல அத்தனை வருஷமா சும்மா இருந்திருக்கு மேடம், அவரோட இடம் தான். அது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்பதான் அவர் கட்டி கொடுத்துருக்காரு. அது சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. அச்சோ, என்ன நோக்கத்துல அவர் பண்றாரு இருக்குல்ல, அவர் அம்மாவுக்காக கோயிலே கட்டி கொடுத்துருக்காருனால அவங்க அம்மாவை கூட வச்சிருக்காங்க, அம்மாவுக்கு கோயில் கட்டி கொடுத்து என்ன இருக்கு? இப்போ ராகவலா இருந்திருக்காரு, என்னை கேட்டா புரட்சி வல்லுன்னு அவர் நான் அதை கொஞ்சம் கொடுத்துருக்கப்பட்ட அதுதான். போய் தேடி போய் அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு மனுஷன். அவரு அவங்க அம்மாவையே கோயில் கட்டிருக்காரு, அவங்க அம்மா கூட இருக்காங்க. அவரோட அப்பார்ட்மெண்ட்ல நான் அவரை போய் மீட் பண்ணும்போது அவங்க அப்பா அந்த அப்பார்ட்மெண்ட்ல அவங்க அம்மா கூட இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அம்மா மகன் பாசம்ன்றது, நான் கோயில கட்டிட்டேன், நீ கேட்டதுக்காண்டி இதை வச்சுக்கோ, நீ கேட்டதை நான் பண்ணி கொடுத்தேன்னா முடிஞ்சிருமா? அப்படி கிடையாது மேம். இனிமேதான் அவங்க வயசான காலத்துல கஷ்டத்துல இருக்காங்க. சஷ்டிப்த பூர்த்தின்னு சொல்லி 80-80 நடத்துவாங்க. இது ஊருக்கு உலகத்துல எல்லா இடத்துலும் நடத்துறதே பையன் தான் நடத்துவான். இவங்க ஒரு கோயில்ல போய் நடத்துறாங்க, கோயில்ல அவங்களுக்கு தீர்த்தம்லாம் தெளிக்கிறாங்க, மேல இது தீர்த்தத்திலே குளிப்பாட்டுவாங்க, தெளிக்கிறாங்க. கூட பிறந்த மகன் இல்ல, ஒரே மகன். உலகத்துக்கே தமிழ்நாட்டுக்கு அந்த சீமான்னு நிக்கிறான். அந்த மகன் கூட இல்லாம சஷ்டிப்த பூர்த்தி நடந்ததுன்னா எங்க ஊர்ல சிரிச்சிருவாங்க. குடியார ரோட்ல படுத்துற தெரியுமா, அவன் கூட அன்னைக்கு குளிச்சுட்டு நீட்டா ஒரு நல்ல சட்டை வேஷ்டியை கட்டிட்டு வந்து நின்றுவான். அது அப்படியான ஒரு ஃபங்க்ஷன். அதாவது அப்பா அம்மாவை நம்ம 50 வயசு வரை பார்க்கணும், 50 வயசுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அதுதான் ஃபேக்ட். நம்ம உளவியல் ரீதியா இல்லைன்னா ஒரு ஹியூமன் டெண்டன்சி அதுதான். அது வரைக்கும் அவங்களுக்கு நீங்க பார்க்கணும் அவசியமே இல்லை. நீங்க அவங்க ஒண்ணுமே பண்ணலாம், அடிக்கலாம் கொள்ளலாம் என்னென்ன பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்பதான் நீங்க கூட இருக்கணும். அவர் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றாரு, விஜய் போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர்றாருன்னு சொல்லி பசங்க பூரா ட்ரெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் நார்மலைஸே பண்ணக்கூடாது.
அப்பா அம்மாவை கூட வச்சுக்கணும். அதுதான் நார்மல் லைஃப். சோ அவருடைய படங்கள்ல பேசுனதும் அவருடைய ரியல் லைஃப்ல அவர் பேசுறதும் என்னைக்குமே ஒத்து போனதே இல்லை. அது என்னைக்குமே முரணான ஒரு முடிச்சு தான். அதை அவுக்க முடியாது. அவருக்கு அது தெரியவும் தெரியல. சோ அதனால அவரை பார்த்து பசங்க இன்ஸ்பயர் ஆவாங்களா அப்படின்னா என்னன்னா, சும்மா அந்த டான்ஸ் ஃபைட்டு இந்த மாதிரி அந்த வயசு பசங்களை அவர் டார்கெட் பண்றது அவருடைய டார்கெட் நல்ல டார்கெட் தான். ஆனா அவங்க மனசுல அரசியலை விளைச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு சிஎம் இதுக்குள்ள சீமான் சிஎம் ஆயிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தொகுதியா ஜெயிச்சிருக்கணும். ஒரு தொகுதி ஜெயிக்கல. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மாணவர்களை டார்கெட் பண்ணி எங்களோட அரசியல் நாங்க பண்றோம், 15 வருஷம் கழிச்சு நாங்க அவங்கள வச்சு சிஎம் ஆயிரும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மாணவர்களுக்கு அரசியல் புரியக்கூடிய வயசு கிடையாது. 40 வயசு 50 வயசு ஆனாலே பல பேருக்கு அரசியல் என்னன்னு புரியாது. அவங்க யாருக்கு ஓட்டு போகணும், ஓட்டு போற நாளைக்கு முந்தின நாள் தான் டிசைட் பண்ணுவாங்க. நைட் உட்காந்துருவாங்க, நாளைக்கு யாருக்கு ஓட்டு போடணும் வீட்டுல பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க போய் டிசைட் பண்றவங்களா இருக்காங்க. இங்க எந்த அரசியல் விஷயங்களும் சாதாரண மக்களை, சாமானிய மாணவர்களையோ இளைஞர்களோ யாரையும் எந்த வகையிலும் ஈர்க்காது. அது எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. ரைட்டுங்களா? கொண்டு வர்ற ஒரு சில கூட்டம் தான் அரசியல் கட்சியில போய் சேர்றவங்க. இப்ப நான் அரசியல் பேசுறேன், இன்னொருத்தர் அரசியல் பேசுறேன், சீமான் கட்சியில ஒருத்தருங்க, விஜய் கட்சியில ஒருத்தருக்காங்கன்னா அவனுக்கு அந்த அரசியல் பிடிச்சு போயிருப்பான். அரசியல்ன்றது பிடிச்சதுனால அவன் அரசியல் பேசுவான், கூட இருப்பான். சாமானிய மக்களை, மாணவர்களை இதுவரைக்கும் மாணவர்களிடம் போய் அரசியல் பேசி அந்த மாணவர்களா நான் சிஎம் ஆனேன் அப்படின்னு திமுக சொல்லிக்கும். திமுக எல்லாம் கிட்டத்தட்ட அடுத்தவனோட ஃபெயிலியர்ல கட்சி ஆரம்பிச்சு வச்சு நடத்துனதுதான். அதனால மாணவர்களை வச்சுதான் திமுக அப்படின்னு சொல்லி திமுக மட்டும் தான் கிளைம் பண்ணும். திமுக அதுக்கு நான் தப்பு சொல்லல. என்னைய கேட்டா அவங்கதான் மாணவர் போராட்டம் நடத்துனாங்க, மாணவர்களை வச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துனாங்க. அதனாலதான் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு சிஎம் ஆனாரு. அந்த மாணவர்கள் தான் அன்னைக்கு அவங்க கூட நின்னாங்க, ஜெயிச்சாங்க, வச்சாங்க. ஏன்னா அப்ப இருந்த மாணவர்கள் தான் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் தான் காமராஜர் தோற்கடிச்சாரு. அதெல்லாம் அவங்களுக்கு என்ன சொல்றது, பின் பாயிண்ட். மாணவர்களால் அந்த கட்சி தான் திமுக. உண்மை அது கிடையாது. அந்த மாணவர்களை திமுக கிட்டத்தட்ட திமுக இணைச்சுக்கிட்டு திமுக அரசியல்வாதிகளா அவங்க மாறினதுக்கு அப்புறம் அவங்க ஜெயிச்சாங்க. பொதுப்படையான மாணவர்கள் அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு, அவங்களுடைய வழியை பார்த்துட்டு, அவங்களுடைய கரியரை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றது என்ன, கடைசியா கன்க்ளூஷன் என்னன்னா, விஜயோட டார்கெட் கண்டிப்பா மிஸ் ஆகும் அப்படிங்கிறதுதான். இது வரைக்கும் மிஸ் ஆயிருக்குன்ற அவருக்கு மிஸ் ஆகும். அவருக்கு ஒருவேளை கிளிக் ஆகி ஒரு சிஎம் 2026 ஆயிருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். இது வரைக்கும் மிஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் எவனுக்குமே இது கிளிக் ஆனது இல்லை. நீங்க கண்ணையாக்குமார்னு இப்படிதான் ஒரு நேஷனலிஸ்ட். அவர் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு மாணவர். அவரும் யூனிவர்சிட்டியில அந்த யூனிவர்சிட்டி கழகத்துக்கு தலைவராக இருந்தவர். அப்படிலாம் இருந்து பெரிய பிரச்சனையாகி நிறைய தடவை உள்ளலாம் போயிட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கும் அவருக்கான ஒரு எதிர்ப்பு மனநிலை, ஒரு வெறுப்பு மனநிலை தான் இருக்கு. மாணவர்கள் அரசியல், நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் சொல்லுவாரு, இந்த நேரத்துல நீங்க படிங்க, படிப்பு தான் உங்களுக்கு மூலதனம். அரசியல் நீங்க பேச வேண்டாம், அதுக்கு வேற ஆளுங்க இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க படிங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்களுடைய குடும்பத்தை பாருங்க. உங்க குடும்பம் அளவு பண்ணுச்சுன்னா நீங்க அரசியல் வாங்க. எவ்வளவுதான் சிம்பிள், எவ்வளவு கிளியரா, எவ்வளவு பேசிக்கா இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க சிஎம் 15 வருஷம் இப்ப ஆளுங்கட்சியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்களை கவர் பண்ணாதான் நம்ம 15 வருஷம் கழிச்சு சிஎம் ஆகுன்ற உங்களோட அஜெண்டாவுக்கு மாணவர்களை யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு கேவலமான எண்ணம். ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரல, கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடத்திருக்க மாட்டாரா? போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி பண்ணது இல்ல. மேம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு அப்புறம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருந்தாருன்னா நம்ம கேள்வியே கேட்கப்படுது இல்ல, இப்பதானே பண்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் இப்போதைக்கு பண்ற எல்லா என்ன சொல்றது, யாரு தமிழக வாழ்த்து கழகம்னு மாத்துக்கின்ற அளவுக்கு ட்ரோல் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகத்தை வாழ்த்தா தெரிவிச்சுட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்து தெரிவிக்கிறது இதெல்லாம் முன்னாடி இவங்க எல்லாம் யாரும் பிறக்கவே இல்லையா? இவங்க எல்லாம் எங்கேயுமே யாரும் எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணவே இல்லையா? யாரும் எங்கேயும் ஜெயிக்கலையா? யாரையுமே வாழ்த்துறத அவரை வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு அவருடைய ஃபங்க்ஷனுக்கும் அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு. மேம் இந்த நாளைய தீர்ப்புல ஒரே ஒரு கெஸ்ட் செலிபிரிட்டி அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவருடைய முதல் படத்துக்கு விஜயகாந்த் போகல, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு விஜயகாந்த் போய் பார்ப்பாரு. ஃபங்க்ஷனுக்கு போய் அந்த ஃபங்க்ஷனை பெரிய ஃபங்க்ஷன் ஆக்குனது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 1992 விஜய் அவர்கள் ஒரு இடத்துல அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுப்பாரு. அந்த பேட்டியில சொல்றாரு, இந்த மொத்த ஃபங்க்ஷன்லயும் மொமெண்டே என் தலைவர் வந்ததுதான் அப்படின்னு விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது. அப்படி பார்த்து கில்லியினுடைய 100வது ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் ஸ்டார் இருப்பாரு. இருந்து ஒவ்வொருத்தருக்கு வாழ்த்து தெரிவிச்சு விஜய் வேற லெவல்ல பாராட்டிட்டு போவாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்ட ஆரம்பிச்சா கொடமா கொட்டுவாரு. அப்படி பாராட்டினாரு விஜய் அவர்களை. இப்ப கூட விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவருக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நீங்க தேவையில்லாம அவரை என்ன இது பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவர் நல்ல கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அவர் அரசியலுக்கு சாதிப்பாருன்னு பேசுறாரு அவரு. அப்படிப்பட்டவரு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினாரு. ஒரு துணுக்கு இவர்கிட்ட வரல. அந்த இடத்துலலாம் அந்த இப்போ சும்மா விஜய் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு பேச போறேன்? எனக்கு என்ன சோத்து பள்ளியில என்ன எல்லாம் இருக்கு, ஆனா இது தப்புன்றது தெரியுதுல, அப்ப சொல்லாம என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணுமே சிம்பிள் மேம். தாதா சாஹேப் பால்கே விருது இந்தியாவின் உயரிய திரைக்கலைஞருக்கான விருது.
அதுக்கு மேல திரைக்கலைஞர்களுக்கு இந்தியாவில் விருதே கிடையாது. தமிழ்ல இருந்து ஒரு தம்பி வாங்கிட்டு வரான். அப்போ ஒரு நீ வந்து அவரை தலைவரா பார்த்திருக்க, நீ தான் தலைவர்னு கிளைம் பண்ற, நீ தான் வந்து அவருடைய படங்களை வந்து உன்னுடைய படங்களை காமிச்சு 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 சூப்பர் ஸ்டார் படம், ரஜினி படம், பாபா எனக்கு பிடிக்கும் அது இதுன்னு பல ரெஃபரன்ஸ் வச்சுதான் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இப்ப அவருக்கு அடுத்தது நீதான் ஸ்டேஜுக்கு வந்து நீ இருக்க அப்படிங்கும் பொழுது ஒரு அவ்வளவு பெரிய விருது வாங்குற, அது ஒரு அக்னாலஜ்மெண்ட் நீ. சரி அதை விடு. ராஜமௌழி போயிட்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வர்றாரு. ராஜமௌழினா கீரவாணி போயிட்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வரும் பொழுது இங்க இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியா வாழ்த்திருக்கிறாரு. நீ இங்கதான் வாழ்த்திருக்கணும். அந்த மாதிரி பொதுப்படையா நடக்கிற விஷயங்களுக்கு வாழ்த்துவதுன்னு தெரிஞ்சிருக்கீங்க. ஆஸ்கர் அவார்டு மேம் ஒண்ணுமே அதை பத்தி கண்டுக்கல. அப்போ யாரையுமே வாழ்த்து சொல்லக்கூடிய மனநிலை இல்ல. ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கவின்னு ஒரு அந்த இன்னொரு இருக்காரு. இந்த மாதிரி இப்ப உள்ள இந்த ஜென்சி ஆக்டர்ஸ் மில்லியனர் இல்லாம ஜென்சி ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஜென்சி ஆக்டர்ஸ்க்குள்ள ஒவ்வொருத்தர் யாராவது ஒருத்தர் இந்த ஹரிஷ் கல்யாண் இவங்க யாராவது ஒரு படத்துக்கு போய் அந்த ஆடியோ லான்ச்சை பெருசு பண்ணி அந்த ஆடியோ லான்ச் அவங்களை பத்தி 2 வார்த்தை பேசிட்டு வரோம் அப்படின்னா இப்போ தேடி ஒண்ணும் இல்ல. பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் 2 வந்தது. பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் மூச்சு பிடிக்க பேசினாரு, அவ்வளவு பெரிய ஹிட். 2வதுல அவர் வரலன்றது டிஃபரன்ஸை கம்பேர் பண்ணி வீடியோலாம் இருக்கு நிறைய. அவர் இருக்கும்போது என்ன வைப் இருந்தது ஆடியோ ஃபங்க்ஷன், அவர் இல்லாத 2வது வீடியோ ஃபங்க்ஷன் எப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றது கம்பேரிசனே இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்னா, பொன்னியின் செல்வன்ல அவருக்கு எந்த சம்மதமும் கிடையாது. அவரை வச்சு ஒரு படம் எடுத்துக்காரு மணிரத்னம். யாரு ஒரு படம் எடுத்துக்காரு அங்க உள்ளவனுக்கு எவனுக்கும் அவருக்கு எந்த சம்மதம் கிடையாது. எதுக்கு போகணும்? அவர் தேவையே இல்லை போகணும்னு. ஆனா அங்க போய் மணி சார் எப்படி இது எனக்கு எப்படி நடந்தது வச்சுது அந்த இதெல்லாம் பேசி வச்சு அது எவ்வளவு பெரிய பூஸ்ட் ஆச்சு தெரியுமா? அதாவது இதை நான் சொல்லல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கார்த்தி சொல்றாரு. அதாவது சூர்யா தம்பி கார்த்தி அவர் அந்த படத்துல ஹீரோ மெயின் ஹீரோ. அவர் சொல்றாரு, ரஜினி சார் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் ரெட்டிப்பாச்சு அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் அவரு சொன்னாரு, நான் சொல்லல. அப்போ ஒரு விஜய் அவர்கள் ஒரு ஹரிஷ் கல்யாணம் படத்துக்கு ஒரு கவின் படத்துக்கோ அப்புறம் இப்படியான இந்த இவங்களுடைய படங்களுக்கு போய் பேசினாரு, அவங்களை தூக்கி விட்டாருன்னா அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரீச் இருக்கும், எவ்வளவு பெரிய படம். ஒருத்தருக்கு அப்படி பண்ணாருன்னு சொல்லுங்க இது வரைக்கும் விஜய். அப்போ வாழ்க்கை கூட வாழ்த்து தெரிவிக்காது, இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு கூட்டு வச்சு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காரு. எதுக்கு? அவருடைய வளர்ச்சிக்கும் அவரை அவர் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஒரு செட்டப் தான். அவ்வளவுதான். நீங்க ஒரு சாலிடா ஒண்ணு சொல்லுங்க, இது நடந்திருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. மோகன் இவரு மகேஷ் பாபு அங்க உட்காந்துருப்பாரு மேம். இது வந்து கொரோனா டைம் 2020 டைம் நடந்தது. நான் வந்து வீட்டுல இருக்கேன், என்னுடைய வீட்டுல நான் மரக்கன்று நடப்புறேன், எல்லாரும் மரக்கன்று நடுறது ஒரு சேலஞ்சா நடத்துவோம். ஐ சேலஞ்ச் மை போஸ்டா சாரி என்ன சொல்றது ஒரு கலீக் அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டு விஜய் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. விஜயும் அதுக்கு ஒரு மரக்கன்றை வச்சுட்டு அவர் வீட்டு முன்னாடி உட்காந்து ஒரு போட்டோலாம் இன்னைக்கு பார்த்தேன். நீங்க மகேஷ் பாபு வந்து ஒரு எனக்கு தெரிய ஒரு 5 இன்ஸ்டன்ஸ் நான் சொல்லுவேன். விஜய் அவர்களுடைய படங்களுக்கும் விஜய் அவருடைய அரசியல் வருகைக்கும் பல நேரங்கள்ல விஜய்க்கு வாழ்த்து வச்சிருக்காரு. நீங்க உடச்சி பேசணும்னா உண்மைதான், கில்லி போக்கிரி இல்லைன்னா விஜய் இல்லை. அந்த 2மே மகேஷ் பாபு கொடுத்த படம். மகேஷ் பாபு படம் வந்து ஒரு படம் நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. இந்த அம்சி பைடபள்ளியும் என்ன தில்ராஜ் ப்ரொடக்ஷன்ல அம்சி பைடபள்ளி படத்துல ஒரு படம் வருது. அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்குது. அதே டீம் கூட தான் அடுத்து வாரிசு பண்றாரு விஜய். சரி, அந்த நேஷனல் அவார்டு வாங்கினதா ஒரு வாழ்த்து, அப்படி இல்லைன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து, ஏதோ ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். இது வரைக்கும் மகேஷ் பாபுன்ற வார்த்தையை எந்த இடத்துலையும் பயன்படுத்தாரு விஜய். இதுதான் அவருடைய ஒரு குறைந்தபட்ச மாண்பு நம்ம எதிர்பார்க்கறது. 100 இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்னு தொங்கு கமலை பிடிச்சி அவருக்கு அது அவசியமே கிடையாது தெரியுமா? அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு அவரு கமலை வந்து டீலே பண்ண தேவையில்லை. அவர் வாட்டுக்கு நான் பார்த்து நான் கெத்து அப்படி இல்லை, நான் கமலால தான் மேலே இருந்தாங்க. என்னுடைய கலையுலக அண்ணா கமல் தான். கமல் இப்படி நடிகரான் பாரா, நீ எப்படி நடிகரன் பாரான்னு என்னை சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நான் மேல வந்தேன். பல நேரம் அவருடைய 50வது ஃபங்க்ஷனை ஹிட் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கு வந்து ஒரு பரிசு கொடுப்பாரு மேம். 50வது ஃபங்க்ஷன்ல கமலஹாசனுக்கு என்ன பரிசு கொடுப்பாருன்னா கலைத்தாயின் மூத்த மகன் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசு கொடுப்பாரு. அவரு சிவாஜி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட படம் நடிக்கிறாரு. படம் நடிக்கும் பொழுது முதல் படம் நடிக்கும் பொழுது கலைத்தாயின் மூத்த மகன் சிவாஜி கணேசன் அப்படின்னு படத்துல பேரே அப்படிதான். அது ரீல் நான் சொல்றது ஓப்பனிங் ரீல்ல அவருடைய பேரே. அந்த பட்டத்தை கமலஹாசன் கொடுக்கணும்னு கொடுக்குறாரு. அவருடைய 50 போய் அவருடைய 50வது பிறந்தநாள் போய் அது எப்படி இருக்கு பாருங்க. நீங்க சிவாஜி கொடுத்த படத்தை இவர் கொடுக்கணும் விரும்புறேன்னு ஒரு பெரிய அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட கலைத்தாயின் மூத்தவன் உன்னை கையில வச்சிருக்கேன், மத்தவங்க எல்லாரும் கீழே கையை பிடிச்சி நிப்பாங்க, கமலஹாசனை கையில வச்சிருப்பா அவ்வளவு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட அவ்வளவு ஆத்மார்த்தமா பண்றாரு. ஒரு கோஸ்டார் இது வரைக்கும் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிஞ்சிருக்காரா? இவருக்கு ஹிட் ஆயிருக்கு ஒரு படம் வாழ்த்து தெரிவிச்சேன் அஜித்துக்கு, ஒரு சூர்யாவுக்கு வாழ்த்து. சூர்யா நேஷனல் அவார்டு வாங்கினார் மேடம். நினைச்சு பார்த்த முடியுமா விஜய் அதெல்லாம்?
ஒரு வாழ்த்து தெரிவிச்சாரா சொல்லுங்க? தனுஷ் மாங்கு நடிச்சிட்டு இருக்காரு. வெளிநாட்டுல இன்னைக்கு 500, 600, 700 இஷ்டத்துக்கு கோடி எழுதுவாங்க. முதல் ஹிந்தி படம் 100 கோடி எடுத்த தமிழ் நடிகர் யாருன்னா தனுஷ் தான். அவர் பாட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற வியூஸ்க்கு பாதி கூட நீங்க எவனுக்கு இல்லை. எதுக்காக வாழ்த்து தெரிவிச்சாரா? அப்புறம் நீ சடன்லி தெரிவிச்சாருன்னா அவருக்கு முன்னாடியே நம்ம போனோம்னா எப்படி போக முடியும்? அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும், யோசிச்சுட்டு எல்லாம் பண்ணணும். சும்மா எல்லாம் பண்ணிட முடியாது. அவ்வளவு முட்டாத்தனமா யாரும் உட்காரல. நீங்க அவ்வளவு நேக்கா இன்னைக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன், நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பரிசு கொடுத்துருந்தா நாளைக்கு உங்களை சீமா உட்கார வச்சிருந்தா அவ்வளவு கேனப்பல இல்லை. நம்ம ஓகே ரைட்டு தான், அப்படித்தான் கணத்தனமா பல பேர் நீங்க அரசியல் உட்கார வச்சுதான் நீங்க நாசமா போயிட்டு இருக்கட்டும். அதுக்குன்னு தெரிஞ்சே இந்த அளவுக்கு உங்களை தூக்கி உட்கார வைக்கிற அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது. நீங்களும் ஒர்த்து கிடையாது, நாங்களும் அவ்வளவு முட்டா பசங்க கிடையாது. ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசணும். ரொம்ப நன்றி. ஓகே. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு சத்யன் ராமசாமி அவர்களோட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றி.